ஒரு பொறியும் இல்லை. நான் கண்ணாடி போட்டு அழுறான்னு யோசிக்க கூடாது. நான் கவசத்துக்கு தான் லெட்ஸ் கோ உண்டு. அது போட்டுட்டு சரியாக இருந்தால் நான் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஒரு பயங்கர தோல்வி ஒன்று வரும். உங்களோட தமிழ் கட்சிகள் வர வெளில மட்டும் நான் எதிர்பார்க்குறேன். தீவகங்கள் இருக்கிற மக்களும் இன்னும் மன்னிக்கணும். நான் இந்த மாநகர சபையை பிடிக்காலும் அதில் ஒரு 500 மில்லியன் 600 மில்லியன் ஒதுக்கப்படும். கூட்டி சேர போறேன். நான் எப்பவுமே தனி நான் இல்லாத இடத்துல வேற யார் நிக்கணும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி சொல்ல பண்றது என்னுடைய ரத்த சகோதரங்கள் வெளிநாடு இருக்கிற என்னுடைய சொந்தங்களுக்கு. நான் கல எக்ஸாம்களில் தோத்துருக்கேன். நான் ஏ லெவல் கூட செகண்ட் சைடாக என்டர் பண்ணினேன். அதால் தோற்றதை பற்றி நான் முடிவு பண்ணல. நான் மச் முடியும் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறேன். மார்ச் பண்ண தாக்கலப்போ யாழ்ப்பாணம் மாநகர சபை நாங்கள் எதிர்பார்த்த தப்புன்னு எனக்கு காசு பிரச்சனையாக இருந்தது. 48 கண்டஸ்டன்ட் போட்டிடுறாங்க, 48 பேர். அவ்வளோ பேர் ஐடென்டி கார்டு அவரோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கு நேற்று இட்டாக நித்திரையே இல்லை. இது விடிய 4 மணி தான் படுத்தினா, விடிய 7 மணி கிளம்பிட்டு 3 மணி தான் நித்திர உண்டது. எல்லாரும் கால் பண்ணி எல்லா இடமும் போய் சைன் பண்ணி 48 இடத்துக்கு போகிறேன் யாழ்ப்பாணத்தில். அது 48 பேரும் ஆன்சர் ஒன்று வந்தோம் 1.5 நாளில். அவர் 48 பேர் சொல்லுவோம் ஐடென்டி கார்டு இல்லையே. இப்போ இந்த அவையை கூட்டிகிட்டு வந்து ஜேபிட்ட போகணும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பார்த்து நாங்கள் யாழ் மாநகரத்தில் நாங்கள் பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கோம். அதால் நாங்கள் வந்துட்டோம். பாராளுமன்றத்தில் என்ன கதைக்க வேணாம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தாங்களாகவே எதேச்சியாக முடிவெடுத்து தாங்கள் சபாநாயகருக்குரிய அதிகாரத்தை பாவிச்சு கதைக்காம விட்டுருக்கணும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் கதைச்சு தான் வெல்ல முடியல. நான் 2 காலம் அது எனக்கு மனசால கவலை. ஆனால் முக்கியமாக நன்றி சொல்ல பண்ணுறது என்னுடைய ரத்த சகோதரங்கள் வெளிநாடு இருக்கிற என்னுடைய சொந்தங்களுக்கு. நான் வரைக்குள்ள கிட்டத்தட்ட 5.5 லட்சம் ரூபா காசு தான் பேங்கில் இருந்தது. அதிலே 3 லட்சம் ரூபா ஏற்கனவே நான் இந்த காரண்ட இது திருத்துறதுக்காண்டி கோட்டேஷன் எடுத்து கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஆனால் இப்போ 2.5 லட்சம் அவ்வளவு 40 லட்சத்து 42 லட்சம் ரூபா அப்புறமையான காசும் கட்டி இப்போவும் 2,70,000 ரூபா பக்கத்தில் காசு இருக்கின்றால் அது காரணம் என்னுடைய ரத்த சகோதரங்கள். என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணினான். முக்கியமாக எல்லாரும் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி வடக்கையும் தாண்டி, அதாவது யாழ்ப்பாணத்தையும் தாண்டி கிளிநொச்சி முல்லைத்தீவு எல்லா இடமே போட்டுருக்கிறோம். எது ரிஜெக்ட் ஆகும்னு தெரியாது. மற்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் எங்களுக்கு அனுபவம் இல்லை. சில பேர் ஐடென்டி கார்டு, சில பேர்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லாத பிரச்சனை இருந்தது. அதால் ரிஜெக்ட் பண்ண 100% பெர்ஃபெக்டாக என்னால் செய்யலாம். போயிட்டு நானும் கல எக்ஸாம்களில் தோற்றுருக்கேன். நான் ஏ லெவல் கூட செகண்ட் சைடாக என்டர் பண்ணினேன். அதால் தோற்றதை பற்றி நான் முடிவு பண்ணல. நான் மச் முடியும் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுறேன். மச் முடிஞ்சு மற்ற பக்கம் மிஸ்ஸில் ஊதினா பிறகு மச்சில் என்ன நடந்ததை பற்றி கதைக்கக்கூடாது. அதெல்லாம் என்னுடைய இது. நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாண மாநகர சபையில் பின்னடைவு இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு வேட்புமனு தாக்கல் செய்யலாம் போனதுக்கு. அது தவிர தீவகங்கள் இருக்கிற மக்களும் இன்னும் மன்னிக்கணும். நான் இந்த மாநகர சபையை பிடிக்காலும் அதில் ஒரு 500 மில்லியன் 600 மில்லியனாக ஒதுக்கப்படும். மாநகர சபை பிடிக்காலும் நான் மாகாண சபை பிடிக்கும் பட்சத்தில் தீவகத்தில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன். தீவக மக்கள் வெளியில் இருந்தால் நான் ஆரம்பிப்பேன். நான் இந்த முறை வந்த காசுகளை கூட வைத்தியசாலைக்கு தான் கொடுத்துருக்கிறேன். தீவக மக்களும் மற்றது தீவகம் சார்ந்த புலம்பெயர்த்தில் இருக்கிற என்னோட சகோதரங்களும் என்ன மன்னிச்சு கொள்ளணும். நான் அவசரமாக போகிறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணினாங்க. ஒரு சபையில் 48 அப்படி 11 சபை கிட்டத்தட்ட பார்த்தா 450 பேர் அவையில் போய்ட்டு ஐடென்டி கார்டு அவையில் போய்ட்டு இது பார்க்குற சரியான கஷ்டம். அதால கொஞ்சம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாத்தையுமே போடலாம் இருக்கு. 11 போட்டிருந்தா 11 கிடைச்சிருக்கும். ஆனால் எனக்கு 11 போடலாம் நினைக்கிறேன். போட்ட 11ல் ஒரு 9 அல்லது 8வது ரிஜெக்ட் பண்ணப்படாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் சுயேட்சை குழு, நாங்கள் கோடியோடியாக காசு வச்சிருக்கையில் மக்களோட பணத்தில் இருந்தால் நாங்கள் மக்கள் இருந்தால் ஆரம்பிக்கிறோம். எனக்கு அது கவலையே இல்லை. ஒரு பொறியும் இல்லை. நான் கண்ணாடி போட்டு அழுறான்னு யோசிக்க கூடாது. நான் கவசத்துக்கு தான் லெட்ஸ் கோ உண்டு. அது போட்டுட்டு சரியாக இருந்தால் தெரிஞ்ச அப்புறம் அதில் எந்த பொறி பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. அதை கெஞ்சக்கூடாது. நாங்கள் 11:45 கொடுத்த நேரத்தில் கௌஷலான சிக்னேச்சர் ஒரு இடத்துல இல்லை. படம் எடுத்ததை பற்றி தான் நான் செக் பண்ணி பார்த்தேன்னா ஒரு இடத்துல சிக்னேச்சர் இல்லைன்னு 15 நிமிஷம் இருந்தது. அதில் திரு கௌஷலா அனுப்பினா திருப்பி கேளுங்க அந்த இடத்துல சைன் பண்ணுறதுக்கு அதை மாட்டேன்னு சொல்லிட்டோம். அது அவங்க ரூல்ஸ். அதாவது நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி நாங்களாவே வந்துட்டோம். ரிஜெக்ட் பண்ணப்பட்டதாக வாசிக்கப்படும் எதிர்பார்க்குறோம். அதில் பெருசாக நியூஸ் எல்லாம் போடுறதுன்னா நீங்களே போட்டுருங்க. பெரும்பாலும் மாநகர சபையில் கௌசல்யா இந்த நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். என்னுடைய கட்சிக்கு ஊசி சின்னம் கிடைக்கும். கிடைக்காத பட்சத்தில் ஏதாவது ஒரு சின்னம் ஒன்று கிடைக்கும். அந்த ஊசி சின்னம் கிடைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி கூட சில பிரதேச சபையில் மாநகர சபையில் சுயேட்சைக்கு அரசாங்கம் என்பிபி காசை கொடுத்து சுயேட்சையை 2-3 போட்டிருக்கு. அப்போ அந்த 3 பேரும் ஊசிக்கு அடிபடுவேன். விடங்க தான் உங்களுக்கு பிரச்சனை. நாங்கள் தலைவர் 25-26 நாட்டோட போரிட்டவர். நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் பெரிய அரசாங்கத்தோடையும் ஒரு ஊழல் செய்த பெரும் எதிர்கட்சியோடையும் ஊழல் செய்த தமிழ் கட்சியோடையும் ஒரு தனியொரு தான் நின்று அடிபடுறோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வெல்லுவேன். மக்கள் தான் என்ற பலம். வேறு ஏதாவது கேட்குறா கேளுங்க. பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் சாவச்சேரி தொகுதியை வின் பண்ணினீங்களா? சாவச்சேரி கிளீனாக போட்டுருக்கு. அதில் ஒன்றுமே நடக்காது. சாவச்சேரி 100% ரிஜெக்ட் பண்ணி போட்டுருக்கீங்களா? அதே ஆதரவு உங்களுக்கு இந்த எலெக்ஷன் இருக்கும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. அது இந்த இடம் இந்த பிறந்த மண். இன்றைக்கு எங்களோட சுயேட்சை குழு மொத்தம் 16ல் 11 தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம். நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறத தடை செய்திருக்கணும். ஸோ கதைக்கிறத தடை செய்யலை, கதைக்கலாம். ஆனால் அதே ஒளிபரப்பிலாம் என்று சொல்லியிருக்கணும். அதுவும் ஒரு வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த வேலை தான். அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்துலேயும்
நொமினேஷன் அக்செப்ட் பண்ணப்படுற எல்லாத்துலயும் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டிலும் வேற ஒரு தமிழ் கட்சியோட சேர்ந்து செல்லும். கூட்டணி தொடர்பாக வேறு ஏதாவது கட்சிகளோட பேசி இருக்கிறீங்களா? இல்லை, இப்போ நான் எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன். யாரோடையுமே பேசல. கயந்திரமார் பொன்னம்பலம் வந்து என்னோட நல்ல இதோட இப்போ நல்ல வடிவாக கதைக்கிறவர். யாரோடையுமே பேசல. தச்சமே ஏதாவது ஒரு கட்சி வடிவா வெண்டு எங்களை விட நல்லா வெண்டுச்சு. அவை ஆட்சி அமைக்கல ஒரு நிலைமையில நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன். எந்த தமிழ் கட்சியா இருந்தேன் என்பிபி அல்ல, எந்த தமிழ் கட்சியா இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இயலாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் சபையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன். அதே நேரம் நான் வெண்டு எனக்கு ஆட்சி அமைக்கலாம் போனாலும் அதை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லையா, இப்போ மன்னர் ஒன்றுமே தாக்கல் செய்யல. யாழ்ப்பாணத்தில் 17 தாக்கல் செய்திருக்கிறான். மற்றது அதில் சிலதுகள் வந்து ரிஜெக்ட் ஆகும்ன்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நான் எங்கள் டைம் கொஞ்சம் காணாமல் போயிடப்போ நான் முந்தினாத்த காசு ஒன்றும் இருக்கையில் முந்தினாத்து தான் நான் கொஞ்சம் சேர்த்து கட்டினான். வவுனியா வந்து 5ல் 4 கட்டியிருக்கிறோம். முல்லைத்தீவு 4ல் 3 கட்டியிருக்கிறோம். கிளிநொச்சி 3ல் 2 கட்டியிருக்கிறோம். மற்றது பூனை அறிக்கை நம்ம 1 கிடாக்கு கட்டுறதுக்கு அது 24 பேருக்கு டேட் இருக்கு. கிழக்கு மாநிலத்தில் எப்போ திருவோணமலையில் அது வந்து கூட எங்களோட சகோதர மொழி பேசுகிறாங்க. இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்கள்ல எல்லா இடமே காட்டியிருக்கிறோம். மற்றது மட்டக்களப்புலையும் காட்டியிருக்கிறோம். அம்பாறையில் காட்டியிருக்கிறோம். இந்த 6 சபையிலையும் கட்டாதுக்கான காரணம் வந்து முதலாவது காசு பிரச்சனையோட உண்மையாவே காசு பிரச்சனையா இருந்தது. நேற்று இரவு வரைக்கும் காசு வந்து கொண்டு இருந்தது. கிணவர் எழுதி கொண்டிருக்கிறீங்க வெளிநாட்டு அஞ்சு காசு ரெண்டு எழுதுற எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அப்ப எங்க அரசியல் கட்சியோ இல்லது லண்டன் கனடாவிலையும் போய் உண்டியல் வைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காசு இருக்கல. மற்ற என்னோட வந்த கண்டிஷன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்றது சாதாரணமாக வேலை செய்கிறதும் மற்றது அந்த என்னன்னு சொல்றது அதோட வாழ்வாதாரத்தில் பிரச்சனை. ஒரு 5000 ரூபா கேட்கறது எனக்கு கஷ்டமா இருந்தது. அதால நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசுல கட்டினான். தந்த வரைக்கும் அவ்வளோ கட்டியிருக்கேன். நான் அதில் ஒரு 2.5 லட்சத்துக்கு மேலே இப்போ கையில் காசு மிச்சம் இருக்கு. அதோட உள்ளாட்சி தேர்தலுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும். அதையும் நான் அவர்கிட்ட வேண்டி செலவழிச்சு. மன்னார் வேட்புமனுவில் இருந்து தவிர்க்கப்பட்டதற்கான காரணம் ராசா என்னென்றால் உண்மையாவே மன்னார்ல ராசா எங்களுக்கு எங்கண்ட அதாவது தமிழ் பேசுகிற இது வந்து சரியான குறைவு. அதில் கண்டஸ்டன் வந்து கனவேர் எனக்கு ரெடியாக இருந்தவ. கடைசி நேரங்களில் நான் என்னோட காசு வருமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை இல்லை. கனவேர் எனக்கு சொன்னேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38-40 பேர் டாக்டர் நாங்கள் வேற ஊரில் கேட்கவா சுயேட்சையாக கேட்கவான்னு கேட்டால் நான் சொன்னேன் உங்கள்ட்ட காசு இருந்தால் சுயேட்சையாக போட்டு கேளுங்க என்னோட தர முடியுமானா தாரண்டு. மன்னாரும் அம்பாரையும் அதே தான் கழிச்சு வச்சிருந்தேன் காசு பிரச்சனை. அப்போ திருவோணமலை கூட நான் என்ன 1% காசு கொடுக்கல. அதனாலவே தாங்களாவே போட்டு கட்டியிருக்கணும். நான் போடுற அந்த பென்ஸ்காரம் திருவோணமலையில் இருந்தால் நீங்கள் யோசிக்க கூடாது. வெசல் அடுத்த தேர்தல் வந்தோன்னா வெசல் பென்ஸ் ஆகிட்டு பென்ஸ் அதுக்கு அடுத்தது ஓடியாவும் வந்து அவன் ஓடி வந்து வச்சிருக்கிறான். அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நினைக்கிற மாநசபைக்கு ஓடியில் வருது. பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு கொடுத்தேன். பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கொடுத்தேன். அது தவிர பாராளுமன்றத்தில் இருந்து சீனியர் டிஐஜிக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது. என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பல, நான் கதைக்கிறத விரும்பல. அதுக்கு பெரிய ஒரு தலையடி என்று பல தடவை தங்களுடைய என்ன சொல்ற மீடியா இதில் சொல்லியிருக்கணும். ஸோ நான் சாகிறதுக்கு எனக்கு சந்தோஷம். ஆனால் அது தமிழ் மக்களுக்கு சந்தோஷமா இல்லைன்றது பார்க்கும். ஆனால் அதுக்கான நான் பயப்படல. நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது வேறு ஒருத்தராலையும் எனக்கு பிரச்சனை வராது. எனக்கு என்னுடைய சிறுபான்மை இனத்தால தான் பிரச்சனை வரும். அமர்வுகளில் உங்களுடைய பேச்சு நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற தடை வந்து உள்ளூராட்சி சபைகளில் நீங்கள் தோற்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடல் என்று எதை அடிப்படையாக வைத்துக் கொள்வோம்? என்னண்டா அப்போ உங்களுக்கு தெரியும் கடைசியா நடந்த சில உள்ளூராட்சி சபையில எங்கண்ட பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட அறிக்கையில் அதில் மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய புத்தகமே இருக்கு. அதை நான் எடுத்து வாசிச்சு பார்க்கல கல்விக்கு 0.4% யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு 5.4%. அதை விட விவசாயமோ நீர்ப்பாசனத்துறையோ உள்ளூராட்சியோ ஒன்றுமே இது முக்கியமாக முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்கள்லையும் பங்கு பெறது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். என்றால் அமைச்சர் சந்திரசேகர் நான் விரும்ப மாட்டேன். நான் பாரது அலையாவே இருந்தால் நான் இன்விடேஷன் வந்திருக்கு 28ஆம் தேதி கிளிநொச்சிக்கு போட்டிருக்கேன் போவேன். ஆனால் நான் கதைக்கிறதையும் கதைக்காது என்றால் இங்கே வெளியால் கதை கேட்கல வழக்கு போடலாம். எங்கே ஹாசன்ட்டு கேட்டால் இவர் கல்ல 2 சொன்னோன்னு வழக்கு போடலாம். பாராளுமன்றத்தில் கதைக்கல. ஸோ பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணக்கூடிய காரணம் நான் வெளியால் கதைக்கட்டும் அதுக்கு வழக்கில் போடுவோம் என்று நான் கொஞ்சம் அவதானமாக இருக்கேன். இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நீங்க நினைச்சா இதுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுத்து? அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் 25 வழக்கு இருக்கு. நான் நேற்று ரிப்போர்ட்டை வலிக்கிட்டேன். அப்புறம் ஜோதிச்சு 8 நாள் எழும்பிட்டு வணக்கம் சொல்லி போய் இருப்போம் ஜோதிச்சு நான் என்னென்றால் நான் கதைக்கிறத வைக்க பிடிக்கலைன்னு சொன்னால் அது வெளியால் வரையலான்றதை நான் கட்டாயம் பாராளுமன்ற கட்சி தான் வரவன் இல்லை. நான் கதைக்காத கூட எழுதுவீர்கள் நீங்கள். ஆகவே நான் ஏதாவது சொல்ல போறேன்றது நான் உங்களுக்கே சொல்லியப்ப எங்கள் மக்களுக்கு அனுப்பலாமே ஒழிய பாராளுமன்றத்தில் கதைச்சு தான் செய்யணும் இல்லை. பட் என்னோட சொல்றேன் பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் ஆக்ஷன் எடுக்க போறது இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமநாயக்க சொன்ன மாதிரி
அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள நல்ல நண்பர்கள். அது தெளிவாகவே சொல்றேன் உங்களுக்கு. அது மக்கள் தான் ஏமாற்றப்படுறோம். இதுல நிக்கிற மக்கள்ல இருந்து மைக் பிடிக்கிற ஆட்கள்ல இருந்து எல்லாருமே ஏமாற்றப்படுறோம். உள்ளுக்குள்ள நடக்கிறது வேற, வெளியே நடக்கிறது வேற. அதெல்லாம் கதைச்சிடுவேனோ மைக்கில் என்ற பயம், அவ்வளவுதான். முன்னாள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கு இன்றும் யாழ் மாவட்டத்தில் அரசாங்கத்தின் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. சுமந்திரன் ஐயா சொல்லுங்க, பேரோட சொல்லுங்க. இல்லையா பெண், அது என்னென்றால் என்பிபி அரசாங்கம் யாரை பாதுகாக்க வேண்டும், யாரை பாதுகாக்க கூடாதுன்றதை அவர் தான் தீர்மானிக்கணும். அவையை பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீட்டு போனால் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு மாத்தைகளையும் அவரைத்தான் தாங்கள் பிரதிநிதியாக, பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை, ஆனால் அவரைத்தான் பிரதிநிதியாக எடுக்க போயிடுமா. அப்படியான நிலையில நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கு ஊதுப்படும். அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக இருக்கிற 25 வழக்குகள் 19 இப்ப கையில இருக்கு. 19 ஏதாவது ஒரு வழக்கு அர்ச்சுனா ராமநாதன் பதிவு செய்வாராக இருந்தால் எப்பொழுது இந்த முதலாவது வழக்கை பதிவு செய்ய போகிறீர்கள், எதற்கு எதிராக பதிவு செய்ய? நான் நினைக்கிறேன் அப்ப கணக்க இதுகள், அதாவது தெரியும் உங்களோட சுவஸ்திகா அருணலிங்கம் என்றால பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கல. ஆனா பிமல் ரத்நாயக்க தன்னுடைய ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிற சுவஸ்திகா அருணலிங்கத்தை பற்றி நான் கேவலமாக வச்சுனால் கென்சார்ல இருந்து நீக்க கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கணும். பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக என்னால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற போட்டு ரிட் எடுக்கவும் என்னால் இயலும். அதுக்கு ஒரு 15-20 லட்சம் செலவழியும். நான் என்னுடைய மக்களோட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பல. நான் வெளியால் கதைப்பேன், அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவதாக சபாநாயகருக்கு எதிராக போட்டுக்கணும். 77 நாள் என்ன கதைக்க விடையில பாராளுமன்றத்தில். அது எங்களுடைய 27,000 மக்களை 77 நாள் குரலை நசுக்கினதுக்கு சமன். அப்பவே போட்டுக்கணும். இந்த வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போட்டதில் உங்களுக்கு தெரியும். போடணுமா இருந்தால் பாராளுமன்றத்தில் தான் ஆரம்பிக்கும். யாழ்ப்பாணத்தில் எந்த செய்யாதது வந்தப்ப இந்த தீவு பகுதியில் செய்யலை. அடுத்தது வலிகாமன் தெற்கும் கிழக்கும் செய்யலை. அதை விட அந்த அவ்வளோதான் வல்லுறுத்துறை நான் ஃபுல் கிளீன். அது வல்லுறுத்துறை என்னோட ரிஜெக்ட் பண்ணப்பட மாட்டேது. எனக்கு அது யாழ்ப்பாணத்தில் சின்ன சந்தேகம் இருக்கு, ரிஜெக்ட் பண்ணப்படலாம் ஒன்று. ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எங்களுடைய தமிழ் மக்கள்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை, என்னுடைய வேட்பு நிராகரிக்கப்பட்டா, யாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்டா கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோட கேட்கிறேன். மேயர் வேட்பாளராக உங்களுடைய சட்டத்தரணி கௌதமி அவர்களை நியமித்ததாக சொல்லியிருக்கோம். அவருடைய வதிவிடம் தொடர்பான ஒரு சிக்கல்களும் ஒருவேளை வெற்றி பெற்றால் அது சவாலுக்கு உட்படுத்தப்படலாம். சவாலுக்கு உட்படுத்தலாம். உங்களுக்கு முதல்ல தெரியும் மணிவண்ணனுடைய இதையும் சவாலுக்கு உட்படுத்தினவே, அது கடைசி அந்த இதை சுமந்திரனோட விட்ரோ பண்ணினவர். நான் நினைக்கிறேன் இந்த ஜாழ்ப்பாண நொமினேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. என்னென்றால் அவள் அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான் அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இந்த சட்டத்தின் ஒரு சரத்தும் சொல்லவில்லை, இந்த இடத்துல பெர்மனண்டா வசிக்கணும் வதிவிட முகவரி தான் போட்டிருக்கு. அப்போ ரிசர்டன்ட் அட்ரஸ் தான் இருக்கு. யாராவது வழக்கு போட்டால் அது சம்பந்தமாக வழக்கு போகும். ஆனால் அந்த வழக்கு முடியறதுக்கு முன்னா கௌஷல்யா MP ஆயிடுவா, நான் மாநசபைக்கு வருவேன் நம்பிக்கை தேர்தல் முடியும் வரை தேசிய கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துவிட்டு பின்னர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டேங்கிறார். விளங்கிட தேசிய தேர்தல் முடியும் வரை கூட்டுக்களை வைப்பதற்கு தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்குவது தெரிவித்துவிட்டு பின்னர் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு. தேசிய மக்கள் சக்தியோட நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நான் நிறைய கதைக்கிறேன்னு சொல்றாரு. இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரை கொடுப்போம்னு சொன்ன அதே வாயால சொன்னான். இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட இந்த தொடர்பும் எனக்கு இருக்காது. ஏனென்றால் அவர் என்ன ஜனாதிபதி வாராண்டதுக்காண்டி தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு வடிவாக தெரியும். இப்போ கூட சிவந்தி அரெஸ்ட் பண்ணல, ஆனால் ராமநாதன் அர்ச்சனோட போனை ட்ராக் பண்ணி அரெஸ்ட் பண்றதுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை சித்தமானதாக இருக்கு. என்பிபியோட நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் பாராளுமன்றத்துக்கு போக முன்னா எனக்கு அனுபவம் குறைவு. போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது, நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே, என்பிபிக்கு எங்களுடைய வாக்களை இந்த முறை உள்ளூர் சபையில் கொடுப்பமா இருந்தால் நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசி உலையா இருக்கும் நினைக்கிறேன். மாநகர சபையில் ரிஜெக்ட் பண்ணப்படுறதுக்கான காரணம் என்ன? மாநகர சபையில் மேபி ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனால் அந்த அட்ரஸ் பிரச்சனை இல்லையா. இப்போ எங்களுடைய ஃபார்மில் வந்து அந்த என்ன சொல்றது ஐடென்டி கார்டு உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் இருக்கு, மற்றது பர்த் சர்டிஃபிகேட் உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் கொடுத்துருக்கு. நான் ஓப்பனாக சொல்றேன். அதால பெரும்பாலும் 100க்கு 95% ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாத்தியப்பூர்வம் இருக்கு மாநகரத்தில். எந்த சபையில் நீங்க வெற்றி பெறுவீங்க நம்புறீங்க? நான் நினைக்கிறேன் சாவச்சேரி, அதை விட வலிகாமம், பருத்தித்துறை, வடமராட்சி நான் வெள்ளிவனன் நினைக்கிறேன். மக்கள் தான் தீர்மானிக்குவாங்க. மக்கள் தீர்ப்பு மாயசன் தீர்ப்பு. மே மாசம் தீர்ப்பு வந்து உங்களுக்கு பாதகமாக வருமானு சொல்லி அந்த பார்லமெண்ட் உறுப்பினர் பதவி வந்து இப்படித்தானே. நான் கதைக்கிறதா இருந்தால் பாராளுமன்றத்தில் தான் கதைக்கணும் வேண்டிய ஆசை. நான் என்னுடைய சொந்த யூடியூப்லயே நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம், அது மக்களுக்கு போகும். நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்தில் தன்னிச்சையா சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும், வழக்குல நீதிபதி எடுத்தவொன்னே படாரம் உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரைக்கும் நிப்பாட மாட்டார். அதுக்கு ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி டிசைட் பண்ணணும் மறுநாள் எத்தனை நாள் நிப்பாட்டுறேன். ஆனால் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய விமல் ரத்நாயக விரும்பி சுவஸ்திகா அருள்லிங்கத்தினுடைய பேரை நான் பாவிச்சதா சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேலே இருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது. அர்ச்சுனாக்கு 8 உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை கதைக்க தடையாண்டு இது உங்களுடைய தமிழ் மக்களுக்கு சிம்பிளா விளங்கும். இதோட உங்களோட விளக்கங்கள் பொது விளக்கமும் கோரப்படவில்லை. நான் இல்ல அதான் சொல்றது, இல்லாத இடத்துல வையக்கூடாதுன்னு சொல்லி நான் அந்த இடத்துல இல்லாத நேரத்துல வை இருக்கிறேன்.
நான் இருந்து வயதாலும் வழியால் பெறக்கூடிய மாதிரி செய்திருக்கிறேன். இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய இதுன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் சில பேர் எனக்கு அடிச்சு கொண்டு இருக்கிறீர்கள் பர்சனலாக. நான் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன் தம்பி, நானும் விட்ரோ பண்ணி போயிட்டா திருப்பியும் நீங்கள் 2009ஆம் ஆண்டு அரசியலுக்குள்ளே போயிட்டீர்கள். அது உங்களை பொறுத்து யாரும் எனக்கு அடிக்கிற பிரச்சனை இல்லை. நான் தெளிவாக நான் என்ன சொல்கிறேன் என்றால், நீங்கள் எனக்கு அடிக்கிறேன்டா எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அடிச்சு கொண்டிருக்கீங்க. என்பிபி வின் பண்ணி கொண்டிருக்கு. தயவு செய்து உங்களோட கண்ணை மட்ட பக்கம் திருப்புங்கோ. என்னுடைய பர்சனலாக இருந்து அடியுங்கோ. நான் காசு களவெடுத்து, நான் பேங்க்ல காசு இருக்கு, பெரிய விழாவில் வீடு கட்டிட்டு அதுகளை அடியுங்கோ. ஒரு பிரச்சனை இல்லை. ஊரில் சந்திக்காரர்கிட்ட கேட்டால் சொல்லுவான். நானா இந்த அவங்க ஊரில் போய் சந்தியில் கேளப்போ. ஆனால் என்னோட மெர்சிடிஸ் பென்ஸ் லக்ஷ்மன் அவன் நீங்கள் கேட்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து தேடி பார்க்கலாம் தானே. அது பயங்கரமாக பெட்ரோல் வர குடிக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் தெளிவாக, என்னென்றால் என்ன தாக்குறதை விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுங்க. நான் நாளைக்கும் பாராளுமன்றத்துலேருந்து விலத்தி போயிடுவேன். அப்போ நான் இதுக்கு ஆசைப்பட்டு வரவும் இல்லை. கடைசியாக நீங்கள் சுட்டு கொண்டு கூட எங்களோட ஆளை காணின்னு பார்க்காம நீங்கள் அந்த சக்தியை தயவு செய்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஏதாவது பிரயோசனப்படுறதுக்கு செலுத்துங்க. மாகாணசபை தேர்தல் நடத்தப்பட்டால் முதலமைச்சர் நினைக்கிறேன் மாகாணசபை தேர்தல் இப்போதைக்கு நடத்த மாட்டினா உள்ளூராட்சி தேர்தலை வச்சு தான் நான் டிசைட் பண்ணிட்டேன் மாகாணசபை நடத்துறதா இல்லையாண்டு. நான் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஒரு பயங்கர தோல்வி ஒன்று வரும். உங்களோட தமிழ் கட்சியில் இந்த வெளில மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். நான் தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன். நானே சொல்லியிருக்கிறேன், கயேந்திரமார் பொன்னம்பலத்துக்கு என்னுடைய ஜாழ்ப்பாணத்தில் என்னுடைய ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டா எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவும் கயேந்திரமார் பொன்னம்பலம் அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். நான் சில மச்சுகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன். மச்சு முடிஞ்சு விசில் ஊதி நாற்பது மச்ச பேர் ஜோதிச்சு பிரியோசனம் இல்லை. விசில் எனக்கு எதிராக ஊதுப்படும். அது 100% சந்தேகம் இல்லை. எனக்கு ஜாழ் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்படும். அது பிரச்சனை இல்லை. கயேந்திரமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிக்கு என்னுடைய வாக்கள் அவ்வளவும் ஜாழ் மாநகர சபைக்கு மட்டும் போடும்படி கேட்டுக்கிறேன். அதுக்கான காரணம் ஆதரவு தெரிவிப்பு. தமிழ் தேசிய கட்சியில நீங்க வடிவா பாத்துறீங்க. பக்கத்துல இருக்கிற நான் ஒரு நாள் கூட பேடா ட்ரீட் இல்லை. என்ன நானும் அவர் பக்கத்தில் இருக்கேன். பெருமடா சப்பாத்தில் வர இடிக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட பேர் அந்த அளவுக்கு ஜென்டில்மேன். அதனால தான் நான் சொல்றேன் என்றால், அவ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையிடிவியார சம்பந்தமான கருத்துக்கள் எனக்கு எதிர்கருத்து இருந்தாலும் என்னடா காணி உரிமையார் இல்லாதால தேசிய மன்றத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் சுமந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாருமே விலை போனாக்கள். உங்களுக்கு பாத்திரிமைகள் கிட்ட ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் என்பிபிக்கு சப்போர்ட் உண்டு பார்த்தீங்களே. ஆனால் இதுவரைக்கும் எங்களுடைய கயேந்திரமார் பொன்னம்பலம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு வந்தவர் அர்ச்சனா அங்கே ஓட் பண்ணுறாரு. நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா அவர் சொன்னவர் நீங்கள் எனக்கு தான் ஓட் பண்ணியிருக்கீங்க, நன்றி. அப்போ உண்டு எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை. என்னுடைய இதே டிசிசி மீட்டிங்கில் அர்ச்சனாவா சாவச்சேரியை விட திலத்தினா நல்லமன்று சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன். அவர்கிட்ட சொன்னால் அண்ணா எனக்கு சரியான மனம் இப்போ வலிக்குது, நீங்கள் வைத்தியசாலையில் என்ன விட திலத்தினா நல்லமன்று உங்களோட கையேந்திரன் சொல்லியிருக்கிறாருன்னா ரைட் அப்படியா நான் கேட்டு பார்க்கணும்னு சொன்னேன். இப்போதைக்கு இருக்கிற அந்த மாற்றுத்தளம் என்றதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஸ்ரீதரனுக்கோ சுமந்திரனுக்கோ இந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பலிமான வேண்டுகோள். எதிர்காலத்தில் அவர்களோட கூட்டு சேர ஒரு நாளும் கூட்டு சேர போறேன். நான் எப்பவுமே தனி வழி. நான் இல்லாத இடத்துல வேற யார் நிக்கணும்ன்றதை நான் எதிர்பார்க்கிறேன்.